200 வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் யூரோப்ல கலர்ஃபுல்லா, ஹை ஹீல்ஸ் மற்றும் மேக்கப்போட இருந்த ஆண்களோட உடை, இன்னைக்கு நாம பார்க்குற பிளாக் மற்றும் கிரே கலர்ல கோட் சூட்டா மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத படிச்சு, அதன் மூலமா நாம ஒரு 20 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கத்துக்கலாம். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மறக்கக்கூடாது அப்படின்னா, அந்த ஸ்டோரியோட முடிவுல இருக்க ஒரு 5 கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிஃபோர் த 1800s, a wealthy man behaved like a peacock. அதாவது 1800களுக்கு முன்பு வரை, அதாவது ஒரு 200 வருஷங்களுக்கு முன்பு வரை, a wealthy man, ஒரு பணக்கார மனிதன் எப்படி நடந்து கொண்டான் என்றால், ஒரு ஆண் மயிலை போல் நடந்து கொண்டான். ஏன் அந்த இடத்துல ஆண் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மயில் தான் வந்து ஆண் மயில் என்ன பண்ணும், அதோட தோகையை விரித்து தன்னோட அழகை வந்து வெளியில் வந்து காட்டும். அதே மாதிரி தான் வந்து அங்கே இருந்த அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்து ஒரு ஆண் மயிலை போல தான் வந்து அங்கே பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. டு ஷோ ஹிஸ் ஸ்டேட்டஸ் ஹி ஓர் ஹை ஹீல்ஸ், பிங்க் சில்க்ஸ், பவுடர்டு விக்ஸ் அண்ட் ஸ்பார்க்லிங் ஜுவல்ஸ். தங்களுடைய ஸ்டேட்டஸை காண்பிப்பதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து ஹை ஹீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பிங்க் நிறத்தில் வந்து பட்டு ஆடைகள் வந்து அணிஞ்சாங்க. அப்புறம் விக்கு யூஸ் பண்ணாங்க. நல்ல ஆடம்பரமான விக்கு, நல்ல நீளமான வெள்ளை கலரில் வந்து விக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நல்ல பளபளக்கிற அந்த ஸ்பார்க்லிங் அப்படின்னா வந்து நல்ல பளபளன்னு இருக்கிற அந்த தங்க நகைகள்லாம் போட ஆரம்பித்தாங்க. ஹிஸ் கிளாத்ஸ் ஷவுட்டட் எக்ஸாக்ட்லி ஹவு மச் மணி ஹி ஹேட். அவனுடைய உடை ஷவுட்டட் அப்படின்னா வந்து நல்ல உரக்க கூறியது. அவனிடம் எவ்வளவு காசு இருக்குது என்பது வந்து அவனோட உடையை பார்த்தாலே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நல்ல உரக்க கூறியது அப்படின்னு அர்த்தம். However, during the age of enlightenment and the French Revolution, the mood of the world shifted. However அப்படின்னா அப்படி இருப்பினும் என்னாச்சு அப்படின்னா, during the age of enlightenment, ஒரு 500 ஆண்டில் இருந்து 1500 வருஷம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட அந்த 1000 வருடங்களை வந்து யூரோப்பில் வந்து ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து யூரோப்பில் வந்து எந்த ஒரு அறிவியல் மாற்றங்கள் ரொம்ப பின்தங்கி தான் வந்து யூரோப்புக்காரங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு 1500களில் தான் வந்து நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், அப்புறம் லிட்ரேச்சர், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய புது புது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படி லைட் அப்படின்னா வந்து ஒளி அப்படின்னு அர்த்தமோ, இருண்ட காலத்திலிருந்து வந்து ஒரு ஒளி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ராஜகுலத்தை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் வந்து கொன்னுட்டு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். இப்போ இந்த மாதிரியான டைமில் வந்து காசை வந்து வெளிப்படையாக வந்து தன்னோட ஸ்டேட்டஸை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. அதுதான் வந்து அந்த மூடு, மக்களோட மனோபாவம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. பீப்புள் பிகேன் டு வேல்யூ கேரக்டர் அண்ட் ஒர்க் ஓவர் இன்ஹெரிட்டட் வெல்த். பீப்புள் வந்து வேல்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. எதை வேல்யூ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கேரக்டர். அதாவது ஒரு மனிதனோட நடத்தை எப்படி இருக்குது, அவனோட கேரக்டர் எப்படி, அதுதான் வந்து வேல்யூ பண்ண ஆரம்பித்தாங்க, அதை மதிக்க ஆரம்பித்தாங்க. ஓவர் அப்படின்னா அதற்கு பதிலாக. இன்ஹெரிட்டட் வெல்த் அப்படின்னா வந்து பரம்பரை சொத்து. ஒருத்தனுக்கு வந்து பிறப்பால் கிடைக்கப்படுற வந்து அந்த சொத்துக்கு பதிலாக அவனுடைய கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து இப்போ வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இரா became known as the great male renunciation. இந்த ஈரா அப்படின்னா வந்து காலகட்டம், இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, த கிரேட் மேல் ரினன்சியேஷன் அப்படிங்கிறாங்க. ரினன்சியேஷன் அப்படின்னா என்ன? ரினன்சியேஷன் அப்படின்னா வந்து விட்டு கொடுத்தல், விடுதல், கைவிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நான் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை வந்து வாலண்ட்ரியாக வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு விடுவது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஆடை அணிகலன்கள், நல்லா வந்து கலராக போடுற ட்ரெஸ்ஸுகள், இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட ஆரம்பித்தது தான் வந்து இந்த ரினன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த மொமெண்ட் மென் ஸ்டாப்டு ட்ரையிங் டு பி பியூட்டிஃபுல், அழகாக இருக்க வேண்டும், பெண்களைப் போல் அழகாக காட்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நிறுத்திட்டு, ஸ்டாப் பண்ணிவிட்டு, தே ஸ்டார்டட் ட்ரையிங் டு பி ரெஸ்பெக்டட், மதிக்க வேண்டும் மக்கள், என்னுடைய திறமைக்கு வந்து மரியாதை இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து ஆண்கள் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. The man responsible for this revolution was பியூ பிரமல். இந்த ஒரு புரட்சி, ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சிக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தவர், காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா பியூ பிரமல் அப்படிங்கிறவர். ஹி வாஸ் நாட் அ டியூக் ஆர் அ பிரின்ஸ். அவர் வந்து ஒரு இளவரசரோ, டியூக் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ராஜகுலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம், அவரோ கிடையாது. ஹி வாஸ் அ மிடில் கிளாஸ் பாய், ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு ஆண்.
ஹூ பிகேம் த கிங் ஆஃப் ஃபேஷன். அவர் வந்து ஃபேஷன் உலகின் ராஜாவாக வலம் வந்தார். த்ரூ ஷியர் ஸ்டைல். ஷியர் அப்படின்னா வெறும், அதை மட்டும், அந்த ஒரு அவரோட ஸ்டைல் மட்டுமே வந்து ஒரு இது முதலாக வைத்து அவர் வந்து இந்த ஃபேஷன் உலகின் ராஜாவாக வலம் வந்தார். அதுவும் இல்லாமல் ஷார்ப் டங். ஷார்ப் டங் அப்படின்னா வந்து அவரோட அந்த நக்கல் நையாண்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் வந்து ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு வார்த்தை சொல்கிறது, இதுதான் வந்து ஷார்ப் டங் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மல் taught the world that elegance is not about being noticed, but about being impeccably clean and perfectly tailored. பிரம்மல் வந்து டாட், அதாவது டீச் பண்ணுறாரு. டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து டாட். என்ன வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, எலகன்ஸ் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஒரு கண்ணியத்தோடு பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு கண்ணியத்தோடு இருக்கிறது வந்து இஸ் நாட் அபவுட் பீயிங் நோட்டிஸ்ட். பார்த்தோன்னே வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியறது மட்டும் கிடையாது. பட் அபவுட், ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா இம்பெக்கபிளி க்ளீன். ஒரு குறை கூட கூற முடியாத அளவுக்கு. இம்பெக்கபிள் அப்படின்னா வந்து ஒரு குறை கூட கூற முடியாத அளவுக்கு க்ளீனாக இருக்கிறது. இம்பெக்கபிள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இம்பெக்கபிள் இங்கிலீஷ் அப்படின்னா வந்து ஒரு குறை கூட கூற முடியாத நல்ல ஒரு சரளமான இங்கிலீஷ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் பர்ஃபெக்ட்லி டெய்லர்ட். நல்லா வந்து ஆடல் பாடலாக வந்து துணி தைக்காமல் தன்னுடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த துணியை தைச்சி போடுறது தான் வந்து அந்த எலகன்ஸுக்கான ஒரு அடையாளம். பார்த்தோன்னே வந்து கலர் கலராக வந்து ட்ரெஸ்ஸு போடுறது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹீ பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரின்ஸ் ஜார்ஜ் IV, த ஃப்யூச்சர் கிங் ஆஃப் இங்கிலாந்து. அவர் வந்து வருங்காலத்தில் ராஜாவாக போகும் பிரின்ஸ் ஜார்ஜ், இளவரசர் ஜார்ஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறினார். ஃபார் இயர்ஸ், பல வருடங்களாக த பிரின்ஸ் வுட் நாட் ஈவன் கெட் ட்ரெஸ்ட். அந்த இளவரசர் வந்து ட்ரெஸ்ஸு வந்து வித்தவுட் பிரம்மல்ஸ் அப்ரூவல். அந்த பிரம்மல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அப்ரூவல், அதாவது சரி அவரோட ஒப்புதல் கொடுக்காம அவர் வந்து எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டாராம் இளவரசர். பிரம்மல்ஸ் ட்ரூ பவர், அவருடைய உண்மையான அந்த சக்தி பவர் வந்து கேம் ஃப்ரம் இஸ் விட். அதாவது ஏற்கனவே இந்த ஷார்ப் டங் அப்படின்னு நம்ம பார்த்த அந்த அதோட இன்னொரு மீனிங் தான் வந்து விட். விட் அப்படின்னா அந்த அவர் சொல்கிற அந்த நையாண்டியான வார்த்தைகள். ஹி குட் மேக் ஆர் பிரேக். அவரால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுதான் வந்து மேக் ஆர் பிரேக் அப்படின்னு அர்த்தம். எ பர்சன்ஸ் சோசியல் ஸ்டாண்டிங். ஒரு மனிதனோட சமூக அந்த அந்தஸ்தை வந்து அவரால் வந்து ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதுதான் மேக் ஆர் பிரேக். வித் அ சிங்கிள் கிளவர் கமெண்ட். ஒரே ஒரு கமெண்ட்டில் ஒரு மனிதனோட சோசியல் அந்தஸ்தை வந்து இவரால் வந்து உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து பிரம்மலோட உண்மையான பவராக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எவ்ரி கிரேட் ஃபிகர் ஹேஸ் அ இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட். எந்த ஒரு பெரிய மனிதருக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனை இருக்கும். அண்ட் ஃபார் பிரம்மல் இட் வாஸ் இஸ் ஈகோ. பிரம்மலுக்கு வந்து தன்னோட ஈகோ மூலிமா வந்து அந்த திருப்பு முனை வந்திருக்கு. ஆஃப்டர் எ ஃபாலிங் அவுட் வித் த பிரின்ஸ், த டூ மெட் அட் அ ஹை சொசைட்டி பார்ட்டி. ஃபால் அவுட் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னே நண்பர்களாக இருந்தவர்களுக்கு நடுவில் ஏற்படுற ஒரு விரிசல், அதை தான் வந்து ஃபால் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் விலகி போயிட்டாங்க, ஒரு விரிசல் இருக்குது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில். இதன் பிறகு அந்த ஃபால் அவுட்டுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹை சொசைட்டி பார்ட்டியில் மீட் பண்ணுறாங்க. ஹை சொசைட்டி அப்படின்னா இந்த உயர்குடியினர் வந்து சந்திக்கிற அந்த ஒரு பார்ட்டியில் வந்து ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. த பிரின்ஸ் டெலிபரேட்லி இக்னோர்ட் பிரம்மல் டு ஹியூமிலியேட் ஹிம். அந்த இளவரசர் என்ன பண்ணுறாரு, டெலிபரேட் அப்படின்னா வந்து வேண்டுமென்றே, ஒரு திட்டமிட்டே வந்து என்ன பண்ணுறாரு, இக்னோர் பண்ணுறார். இக்னோர்னால் வந்து அவரை வந்து கண்டு கொள்ளாமல் இருப்பது. எதுக்காக அப்படின்னா டு ஹியூமிலியேட் ஹிம், அவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே வந்து அந்த இளவரசர் வந்து இவரை வந்து இக்னோர் பண்ணுறார். இதுக்கு திரும்ப வந்து பிரம்மல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் போயிங், தலை குனிந்து வந்து அவருக்கு வணக்கம் செலுத்துவதற்கு பதிலாக இந்த இடத்துல தான் வந்து பிரம்மலோட அந்த ஈகோ வந்து கொஞ்சம் எட்டி பார்க்குது. பிரம்மல் டர்ன் டு எ ஃப்ரெண்ட், அவருடைய நண்பரிடம் திரும்பி அண்ட் ஆஸ்க்டு லவுட்லி இனஃப், போதுமான அளவு சத்தத்துடன் கேட்குறார். லவுட்லி இனஃப் அப்படின்னா போதுமான சத்தத்துடன். ஃபார் எவ்ரி ஒன் டு ஹியர், எல்லோரும் கேட்கும் விதமாக வந்து என்ன கேட்குறாரு, அல்வான்லி ஹூ இஸ் யுவர் ஃபேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. அவரோட ஃப்ரெண்டு பேர் வந்து அல்வான்லி. அந்த பிரின்ஸை வந்து நோக்கி சொல்கிறார், அந்த ஃபேட்டாக ஒருத்தர் போகிறாரு, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட்டிங் விதமாக சொல்லிட்டார். திஸ் இன்சல்ட் டு த ஃப்யூச்சர் கிங் ஆஃப் இங்கிலாந்து இஃபெக்டிவ்லி எண்டட் பிரம்மல்ஸ் சோஷியல் ரெயின். இந்த இன்சல்ட் வந்து என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து, அதாவது இந்த ஃப்யூச்சர், அதாவது இங்கிலாண்டோட வருங்கால அந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட இந்த இன்சல்ட் வந்து
ended பிரம்மல்ஸ் சோஷியல் ரெயின். ரெயின் அப்படின்னா வந்து ஆட்சி. இவர் வந்து அந்த இந்த சொசைட்டியில் வந்து அந்த ஃபேஷன் உலகத்தில் வந்து அவர் செலுத்தி கொண்டிருந்த அந்த ஆட்சி வந்து உடனடியாக முடிவுக்கு வருகிறது. ஹி எவென்ச்சுவலி ஃப்ளெட் டு ஃப்ரான்ஸ். இவென்ச்சுவலி அப்படின்னா வந்து கடைசியாக ஒரு வழியாக, ஃப்ளெட் அப்படின்னா வந்து ஃப்ளீயோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஃப்ளெட். ஃப்ளீ அப்படிங்கிறது வந்து தப்பித்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரான்ஸுக்கு வந்து தப்பிச்சு போகிறார். டு எஸ்கேப் கேம்பிளிங் டெட்ஸ். கேம்பிள் அப்படின்னா வந்து சூதாட்டம். சூதாட்டத்தின் மூலிமா ஏற்பட்ட அந்த கடன் தொல்லை காரணமாக ஃப்ரான்ஸுக்கு தப்பிச்சு போகிறார். அண்ட் டைட் இன் பாவர்ட்டி. அந்த ஊர்லேயே ஃப்ரான்ஸ்லேயே வந்து வறுமையிலேயே இறந்து போகிறார். தோ ஹி டைட் வித் நத்திங். தோ அப்படின்னா இருப்பினும், ஹி டைட் வித் நத்திங் அப்படின்னா எதுவும் இல்லாமல் இறந்து போனாலும், பிரம்மல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய தாக்கம் ரிமைன்ஸ் இன் எவ்ரி கிளாசட் இன் த வேர்ல்டு. கிளாசட் அப்படின்னா வந்து நம்ம துணி வைக்கிறோம் அந்த பீரோ, அலமாரி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தாக்கம் இன்னமும் வந்து ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு அந்த கிளாசட்லேயுமே வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னமும் ரிமைன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஹிஸ் கிரேட் ரினன்சியேஷன். இந்த கிரேட் ரெனன்சியேஷன் சொல்லப்படுகிற அந்த புரட்சி, ஆண்கள் வந்து அந்த கலர்ஃபுல்லாக போடுற ட்ரெஸ்ஸை வந்து தானாகவே கைவிட்டது தான் வந்து இந்த கிரேட் ரெனன்சியேஷன் சொல்கிறோம். இதற்கு பிறகு எ கிளர்க் அண்ட் அ பில்லியனர், ஒரு கடைநிலை ஊழியரும் சரி, ஒரு பல கோடிக்கு அதிபதியும் சரி, குட் போத் வியர் அ டார்க் சூட். ரெண்டு பேருமே வந்து சமமாக ஒரே மாதிரியான உடை அணியும் அந்த ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. their worth was finally judged by their conversation and manners rather than the amount of gold thread on their sleeves. their worth was finally judged. ஒருத்தருடைய மதிப்பு கடைசியில் வந்து எப்படி வந்து இப்போ வந்து தீர்மானிக்கப்படுது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். ரேதர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். ரேதர் தேன் எதற்கு பதிலாக அவங்களோட உடையில் இருக்கிற அந்த தங்க வந்து அந்த அந்த நூல்களுக்கு பதிலாக இப்போ வந்து எதை வச்சு நம்ம வந்து இப்போ ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க பேசும் விதம், கான்வர்சேஷன் அண்டு மேனர்ஸ், அவர்களுடைய நடத்தை, அவங்கக்கிட்ட எவ்வளவு தங்கம் இருக்குது, அவங்க உடையில் எவ்வளவு தங்கம் இருக்குது, அதற்கு பதிலாக ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து அவனோட நடத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு காரணமானவர் யார் அப்படின்னா பியூ பிரமல். எவ்ரி டைம் எ மேன் புட்ஸ் ஆன் அ டார்க் சூட் அண்ட் அ டை. ஒவ்வொரு முறையும் அந்த கோட் சூட்டு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லப்படுகிற அந்த சூட்டும் அந்த டையும் ஒரு மனிதன் போடும்போதும், ஹீ இஸ் வியரிங் த யூனிஃபார்ம். அவன் என்ன அணிகிறான் அப்படின்னா பியூ பிரமல் உருவாக்கிய அந்த யூனிஃபார்மை தான் இன்றைக்கி அணிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டோரியில் பார்த்த வேர்ட்ஸை வச்சு ஒரு 4 கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு வொக்காபுலரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸுக்கான ஆன்சரை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து உங்களோட தமிழ் வேர்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் என்றைக்குமே மறக்காது. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பீயிங் இம்பெக்கபிளி க்ளீன் அண்ட் பர்ஃபெக்ட்லி டெய்லர்ட். இந்த சென்டென்ஸில் இம்பெக்கபிளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் கொஷின் வந்து ஹீ குட் மேக் ஆர் பிரேக் அ பர்சன்ஸ் சோஷியல் ஸ்டாண்டிங் வித் அ சிங்கிள் கிளவர் கமெண்ட். இந்த சோஷியல் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களோட ஆன்சரை வந்து கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஃப்டர் எ ஃபாலிங் அவுட் வித் த பிரின்ஸ் த டூ மெட் அட் அ ஹை சொசைட்டி பார்ட்டி. இந்த சென்டென்ஸில் ஃபாலிங் அவுட் அப்படின்னா என்ன? அடுத்தது ஃபோர்த்து கொஷினில் த பிரின்ஸ் டெலிபரேட்லி இக்னோர்ட் பிரமல் டு ஹியூமிலியேட் ஹிம். டெலிபரேட்லி அப்படின்னா என்ன, ஹியூமிலியேட் அப்படின்னா என்ன? இதற்கான ஆன்சரையுமே வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லலைனாலும் சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது இந்த வேர்டு வந்து என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது. இதுக்கு கீழே வந்து இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரியில் பார்த்த எல்லா வேர்ட்ஸோட தமிழ் மீனிங்கும் கீழே இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வேர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.